சொல்லுங்க ஆமென். அது கர்த்தருடைய வேத வாக்கியத்துல வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வருகையின் மகிமை குறித்து தெசலோனிக்கேயர் சொல்றார் பாருங்க பரிசுத்த பவுல். எக்கால சத்தம் தொனிக்கும், எக்கால சத்தம் தொனிக்கும். என்ன நடக்குமா? கிறிஸ்து இவ்வளவு லேட்டா வாசித்தா எப்படி பிரசங்கம்? கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு, கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது கர்த்தருடைய வருகை மட்டும், கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம், உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. நித்திரை அடைந்தவர்கள் ஏற்கனவே கர்த்தருக்குள்ள மரித்த பரிசுத்தவான்கள். கர்த்தருக்குள்ள அதனால சொல்ல மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று பாவத்தை விட்டு விலகி பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டு சாட்சியா அந்த பூமியில கர்த்தருக்கு என்று வாழ்ந்து அவருடைய வருகைக்கு எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வருகைக்கு எதிர்பார்த்த அந்த சிமியோனை போல, வயது சென்று சிமியோனை போல பரிசுத்தமும் ஜெபமும் ஊழியமும் தேவனுக்கு பிரியமாய் ஜீவித்த ஒரு கூட்டம். அதனாலதான் வசனம் சொல்கிறது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதும். சும்மா பேர் வச்சிருக்கிறவங்க கிறிஸ்தவம் கிடையாது. மனம் திரும்புதெல்லாம் என்னன்னே தெரியாதவங்க பரலோகத்தில் எப்படி பிரவேசிக்க போறான்? பாவி எப்படி தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பான்? பாவ மன்னிப்பை ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாமல் எப்படி தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பான்? கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. அதனாலதான் கவனமா சொல்றார் ஆண்டவர், கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள். அவங்க மரிக்கும் போது விசுவாசத்தோட பரிசுத்தத்தோட சத்தியத்துல நடந்து தேவனுக்கு பிரியமான பூமியில ஜீவித்திருந்து அவன் விதைக்கப்படணும். கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. சொல்லுங்க. இங்க தெசலோனிக்கேயர்ல பவுல் சொல்றார், வாசிப்போம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருக்கும். நினைந்து பாருங்க. சொல்லுங்க. எக்கால சத்தம் பரிசுத்தவான்களுக்கு மட்டும்தான் கேட்கும். அதனாலதான் யோவான் சுவிசேஷத்துல இயேசு சொல்கிறார், பிரேத குழியில் இருக்கிறவர்கள் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். யோவான் சுவிசேஷத்துல இயேசு சொல்கிறார், பிரேத குழியில் இருக்கிறவர்கள் தேவகுமாரனுடைய சத்தம் கேட்கும் காலம் வரும். எக்கால சத்தம் துணிக்கும் போது பரிசுத்தவான்கள் எழுந்திருப்பார்கள். யோவான் சுவிசேஷத்தை வாசிங்க சீக்கிரமா. மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். இப்ப கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு ஒரு தேவ ரகசியம் சொல்லப்படுது. எக்கால சத்தம் தொனிக்கும், எக்கால சத்தம் தொனிக்கும். அந்த பரிசுத்தவான்களுக்கு என்று அது தொனிக்கும். சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம பிள்ளைய நம்ம கூப்பிட்டா அது என்னன்னு கேட்கிற மாதிரி நமக்கு புரியும். எக்கால சத்தம் பரிசுத்தவான்களுக்கு புரியும். அவர்கள் மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் முதலாவது எழுந்திருப்பார்கள். உயிரோட தேவருக்கு பிரியமாய் இருக்கிற பரிசுத்தவான்கள் சொல்லுங்க ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு மறுரூபமாக்கப்படுவார்கள். ஒரு இமைப்படுதல் மறுரூபமாக்கப்படுவார்கள். பின்பு வேதம் சொல்கிறது, இந்த பூமி உபத்திரவத்துக்கு ஒப்புக் கொடுக்கப்படும். இந்த பூமி உபத்திரவத்துக்கு ஒப்புக் கொடுக்கப்படும். பூமி உண்டான நாள் முதல் இல்லாத உபத்திரவம் அதை நம்ம பார்த்திருக்கவே முடியாது. பூமி உண்டான நாள் முதல் இல்லாத உபத்திரவம் இந்த பூமி ஒப்படைக்கப்படும். அந்திகிறிஸ்துவினுடைய ஆட்சி தொடங்கும். வாங்கவும் முடியாது, விற்க முடியாது. அந்த முத்திரையை தரித்துக் கொள்ளாதவர்கள் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. மகா உபத்திரவம். கைவிடப்பட்டு போனவர்கள் சொல்லாம கைவிடப்பட்ட கூட்டம் எப்போதுமே இருக்கும். கைவிடப்பட்ட கூட்டம் பாதி இருக்கும். தயவுசெய்து நினைத்து பாருங்க. சொல்லாம மணவாளனோடு 5 கன்னிகைகள் போன பிறகு 5 கன்னிகைகள் பூமியில விடப்படும். அவர்கள் வேத சொல்றது புத்தி இல்லாதவர்கள். அவர்களுக்கு மற்ற உலக காரியங்களை புத்தி இருக்கும். எப்படி வேலை பார்க்கணும், எப்படி சம்பாதிக்கணும், எப்படி வீடு கட்டணும், எப்படி நைசா போய் மகளுக்கு பேசி எடுத்து சீட்டு வாங்கணும், பேத்திக்கு எப்படி சீட்டு வாங்கணும், அந்த குறுக்கு வழி பூரா தெரியும். எல்லா புத்தி என்ன தெரியும். ஆவிக்குரிய புத்தி அவங்களுக்கு இருக்காது. உலகத்துல எப்படி வேலை வாங்கணும், பணம் சம்பாதிக்கணும், பணத்தை பணமா மாத்தணும், 5 காசு 10 காசு ஆக்கணும், உலக காரியம் பூரா அவங்களுக்கு அத்துப்படியா தெரியும். ஆனா வேதம் சொல்கிறது ஆவிக்குரிய தெய்வீக அறிவுகளுக்கு இல்லாதவர்கள் அவர்கள் பயிர் வைத்திருப்பார்கள். அவர்களது கன்னிகைகள் என்று சொல்வார்கள். வேதம் அப்படித்தான் சொல்லுவோம். 10 கன்னிகைகள் மணவாளனை சந்திக்க தெரியும். மணவாளன் வருவார் என்று தெரியும், மணவாளன் வருவார் என்று தெரியும். ஆனா வேதம் சொல்கிறது 5 கன்னிகைகள் மட்டும்தான் புத்தி உள்ளவர்கள். சொல்லுவாங்க என்ன புத்தி உள்ளவர்கள்? ஆவிக்குரிய புத்தி உள்ளவர்கள். ஆவிக்குரிய புத்தி உள்ளவர்கள், எண்ணெய் உள்ளவர்கள், எண்ணெய் பரிசுத்த ஆவியாகி எண்ணெய் வைத்திருக்கிறவர்கள். சொல்லுங்க. வெளிச்சம் கொடுக்கணும்னா என்ன வேணும்? விளக்கு எரியணும்னா என்ன இருக்கணும்? திரி இருந்த என்ன பிரயோஜனம்? ஒழுகாத விளக்கு இருந்த என்ன பிரயோஜனம்?
அந்த குத்து விளக்கை விளக்கி பாலிசா வச்சிருந்த என்ன பிரயோஜனம்? என்னதான் முக்கியம்? கவனிக்க சொல்லுங்க. ஒரு பெரிய தேவ மனுஷன் வேணுமான்னு சொல்றாங்க. உலகம் பூரா மேற்கத்திய நாடுகள், ஐரோப்பாவையும் சரி, பீச் பெரிய கோயில் கட்டுறதுலே தான் ஆசை காட்டுவோம். பெரிய கோபுரம், பெரிய கோயில், பெரிய சேர். இந்த மார்த்தாண்ட பக்கம், திருச்சி பக்கம்லாம் போனீங்கன்னா இந்த கிறிஸ்துமஸ் சமயத்துல வெக்க கேடம் பெரிய கோபுரம், அது போல மல்லிகைப்பூ விளைச்சல் மார்த்தாண்டத்திலையும் சரி, ஏழை பக்கம் அது கலர் லைட் போட்டு மல்லிகைப்பூ போட்டது எதுக்குன்னு தெரியும். இன்னொரு கேவலம், என் கோயில் பெருசா உன் கோயில் பெருசா, ஒரே லைன்ல கோயில் கட்டி வச்சிருக்கோம். நாகர்கோயில இருந்து போங்க, மார்த்தாண்ட போங்க, திருச்சி வழியா போங்க, வரிசையா ஒவ்வொரு ஊருக்கு பெரிய பெரிய கோபுரம், எத்தனை கோடி உள்ள உட்கார்ந்துக்கிறோம். பாங்கியா இருக்கும் கமிட்டி சண்டை, நூறு பண்டாட்டுக்காரன், அதுல தேங்காய்க்கு மாங்காய்க்கு சண்டை, ஐயர் அடிக்கிறவங்க, ஓட்டு போடுறதுக்கு ஆளை கடத்துறவன், இல்லாத சொல்லுங்க. கோபுரம் போட்டு நைட்டு போட்டு சின்னதா ஒரே பிரைட், அதுக்கு கமிட்டியில பணம் கட்டி மல்லிகைப்பூ கேட்டாரு. படுவாங்க பாவத்தை விட உனக்கு செத்தா பரவாயில்ல, நித்திய நரகத்துல தள்ளப்படுறது. 2 பண்டாட்டுக்காரன் குடிகாரன் ஒரு நாள் வீடியோ பார்க்க முடியுங்க. கெட்ட வார்த்தையை பேசி எட்டி மிதிச்சு ஒரு பிரசங்கியார தந்தாங்க. ஒரு சபையில் கெட்ட வார்த்தை பேசி ஒரு ஏதோ அவங்களுக்குள்ள பிரச்சனை, கிறிஸ்துவனுடைய நிலைமை அது வெளியேறமா எல்லாரும் டிவியில போயிட்டு செல்லுங்க. ஒரு சபையில சொல்லுங்க. ஏழு சொல்லுங்க, 5 கன்னிகைகளுக்கு மட்டும்தான் புத்தி இருந்தது. அவர் ஆவிக்குரியவர்கள் எண்ணெயோடு, அதாவது வசனம் சொல்கிறது, மணவாளன் வந்த போது எண்ணெய் உள்ளவர்கள் மணவாளனோடு பிரவேசித்தார். எண்ணெய் இல்லை, எண்ணெய் இல்லை, ஆனா விளக்கு இருக்கு. நான் அதுக்காக சொல்கிறேன், விளக்கு என்பது சதையை குறிக்கிறது. விளக்கு தண்டு, விளக்கு சதையை குறிக்கிறது. அந்த விளக்கி பாலிஷ் போட்டு திரியமா இருக்கான எண்ணெய். எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியானவர். அப்படி எண்ணெய் என்பது தேவ ஆவியில பரிசுத்த ஆவிக்குள்ளாக்கப்பட்டு பரிசுத்த ஆவியில நடக்கிற அனுபவம் இல்லை, அது விரும்பவும் இல்லை. ஆஸ்திரேலியாவில் நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு பாஸ்டர் சொல்லுகிறார். பிரம்மாண்டமான ஆலயம் என்று சொல்றார். அது பிரம்மாண்டமான ஆலயம், எத்தனையோ கோடிக்கணக்கான ரூபாய்கள் அது கட்டப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் ஆராதனை நடக்குது, இவர் பிரசங்கம் பண்ண போயிருக்கிறார். என்னையும் சேர்த்து ஒரு 3 பாட்டி வந்திருந்தார். என்னையும் சேர்த்து ஒரு 3 பாட்டி, பெரிய பைப் ஆண்கள், பெரிய பெரிய போதகர்கள், இந்த தறி தாங்கி இந்த பட்டையெல்லாம் கட்டிப்பாங்க. அவர் சொல்லும்போது அருளுரை ஆற்றினார்கள், மௌத்தார்கள் வாசிக்கப்பட்டது, பாடல் பாடப்பட்டது, ஒன்றுமே நடக்கவில்லை. அந்த ஊர்ல 10 லட்சம் பேர், மெல்போர்ன் நினைக்கிறேன், 10 லட்சம் பேர், பெரிய டவுன். யாருமே ஆலயத்துக்கு வர விரும்பவில்லை. கவனிக்கிறேன் சொல்லுங்க, யாருக்குமே இயேசு மேல நாட்டம் இல்லை, யாருக்குமே தெய்வபக்தி இல்லை. ஒரு 2-3 பாட்டியை நானும் பார்க்கிறேன். 3 பாட்டிக்கு ஒரு பிரசங்கம் ஒரு வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார், அமெரிக்காவில் இருந்து. எப்படி சொல்றாரு, இந்த கல்லறையை மூடி தொடங்கி, இந்த கல்லறையை மூடுங்க. எதுக்கு இந்த கல்ற? உயிர்த்த அந்த இயேசுக்கு இவ்வளவு பெரிய கல்ற வேண்டாம், மூடிங்க. அதே சபையில ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியை பெற்று அதே சபைக்கு ஒரு குருவாங்க பக்கத்துல வியாதியசருக்கா ஜெபிக்க கூட்டம் நடத்துனாங்க. ஜெபிப்பா பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டார், ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டு கூட்டம் நடத்தினார். அங்க சுகமடைவதற்காக பாவிகள் நிறைய பேர் வந்தார்கள். அவன் தங்க அந்த கூட்டம் ஜெபம் நடத்துறதுக்கு இடம் பத்தல. அந்த சபை கூப்பிட்டு வர சொன்ன, இது எங்கள் ஒழுங்குக்கு உட்பட்டது அல்ல. என்ன எழுதியிருக்கார் மெய்ப்பணி புத்தகத்துல, எங்க ஒழுங்குக்கு இது உட்பட்டது கிடையாது, நீ சபை போய் விரட்டி விட்டாங்க. அப்ப பரிசுத்த ஆவியாகிய என்னைக்கு இடமில்லை. விளக்க மட்டும் அதை பாலிஷ் பண்ணி வச்சிருந்தா என்ன பிரயோஜனம்? விளக்க பாலிஷ் பண்ணி விளக்கி திரி வச்சிருந்தா ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது. அதுல என்ன இருக்கணும் சொல்லாமே. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், புத்தி உள்ள 5 கன்னிகைகள் மணவாளனோடு போனார்கள், புத்தி இல்லாத கன்னிகைகள் கைவிடப்பட்டார்கள். எப்ப நடக்கும்? வருகையில நடக்கும். ஆண்டவருடைய ரகசிய வருகையில நடக்கும். சொல்லுங்க ஆமே. தேவனுடைய ரகசிய வருகையில் நடக்கும். மணவாளனோடு 5 பேர் போயிடுவாங்க, 5 பேர் நிச்சயமாய் கைவிடப்படுவாங்க. அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறது என்ன? நான் உங்களை, சத்தமா சொல்லுங்க, பைபிள் படிக்கிறீங்கன்னா, நான் உங்களை அறியேன். கதவு அடைக்கப்பட்டது, போய் தட்டுறாங்க. ஆண்டவரே, மணவாளனே, காலம்புறம் பாருங்க, நாங்க ஏசு சொல்லி உங்களுக்கு தெரியாது, நீங்க உங்க இஷ்டப்படி வாழ்ந்தவர்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? நான் உங்களை அறியேன்னு சொன்ன என்ன அர்த்தம்? என்ன தெரியாது. உன் இஷ்டப்படி பூமியில ஜீவித்தவன், உன் இஷ்டப்படி உனக்கு பிரியமானபடி நீ ஜீவித்தது, ஏன் இஷ்டப்படி நீ ஜீவித்தது கிடையாது. எனக்கு தெரியாது. கதவு அடைக்கப்பட்டது. அந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். 10 கன்னிகைகள் மணவாளனுக்கு காத்திருந்தாலும் புத்தி உள்ளவர்கள், பரிசுத்த ஆவிக்கு உட்பட்டவர்கள், எண்ணெய் வைத்திருந்தவர்கள், தேவனுக்கு பிரியமாய் ஜீவித்தவர்கள், மணவாளன் எப்பொழுது வருவார் என்று காத்துக் கொண்டிருந்தவர்கள். சொல்லாமே, அவர்கள் மட்டும்தான் பிரவேசித்தார்கள். ஆயத்தமாய் இருந்தவர்கள் வசனம் சொல்லுங்க, ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட பிரவேசித்தார்கள். புத்தி இல்லாத கன்னிகைகள் கைவிடப்பட்டார்கள். கவனிக்கிற சொல்ல நல்ல
அப்ப தேவனுடைய பரிசுத்த வாக்கியம் தெளிவாய் சொல்லுது. ஏன் சொன்னா இந்த உண்மையை சொல்லுகிறோம். தெசலோனிக்கேயருடைய புத்தகத்துல உயிரோடு இருக்கிறவர்களும் மரித்தவர்களும் மறுரூபமாகி மத்திய ஆகாயத்துக்கு போகிறார்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா. மனவாட்டியோடு அந்த விருந்து தேவனுடைய பரிசுத்தவான்களோடு இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே மத்திய ஆகாயத்திலே அவர் சஞ்சரிக்கிறார். அப்பொழுதுதான் அந்த பூமி கைவிடப்படுது. 7 வருடங்கள். முதல் 3 வருஷம் உபத்திரவ காலமும் 2வது 3 வருஷம் மகா உபத்திரவ காலமும் இந்த பூமியில கட்டவிழ்க்கப்படுது. கர்த்தருக்காக ஜீவித்த பரிசுத்தவான்கள் அவருடைய மனவாட்டியை சபை எடுத்துக் கொள்ளப்படும். சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. உபத்திரவ காலம் முடிந்து அந்தி கிறிஸ்து கள்ள தீர்க்கதரிசி மிருகமும் பூமியில மோசம் போக்கி பூமியை அந்தகாரப்படுத்திக் கொண்டிருக்கும் போதுதான் ஆண்டவருடைய 2வது வருகை பகிரங்க வருகை காணப்படும். இந்த 2வது வருகையில தான் ஆண்டவர் எடுத்துக்கொண்ட 1000 பரிசுத்தவான்களோடு வருகிறார். எங்க சொல்றாரு? ஏனோக்கு சொல்றாரு. நீங்க நல்ல தெளிவா இலகுவா புரிந்து கொள்ளும்படி சொல்கிறேன். முதல் கிறிஸ்துடைய ரகசிய வருகையில உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களும் மரித்து போன பரிசுத்தவான்களும் மறுரூபமாக்கப்பட்டு மத்திய ஆகாயத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுறாங்க. எடுத்துக்கொள்ளப்படுது. சொல்லுங்க எடுத்துக்கொள்ளப்படுது. 2வது வருகை பகிரங்க வருகையில 1000 பரிசுத்தவான்களோடு திரும்பி வருகிறார். 1000 பரிசுத்தம். இதுதான் ஏனோக்கு சொல்கிறார். 1000 பரிசுத்தவான்களோடு தேவனே வருகிறீர் என்று சொல்லி முன்னறிவித்தார். ஏனோக்குடைய காலம் எப்ப? ஆதி காலம். யூதாவுடைய புத்தகம் டக்குன்னு வாசிப்போமா? சங்கீதம் 91 வாசிக்கிறோம். சில வசனங்களை வாசிக்கிறோம். சீக்கிரம் வாசிங்க. எத்தனாவது காலம் எத்தனை வசனம்? யூதால இருந்தோம் 1:14 வாசிங்க. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையாம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையாம். ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தம். ஏன் அவபக்தி கொஞ்சம் சத்தியத்தை புரிந்து கொள்வோம். அவபக்தின்னு வருது பாருங்களேன். நிமிர்ந்து பாருங்களேன். சொல்லுங்க. அவபக்தினா அன்காட்லினஸ். அவபக்தினா அன்காட்லினஸ் மிக முக்கியமான வார்த்தை. ஈசாக்குக்கு பயபக்தி உள்ளவன் என்று சொல்லப்பட்டது. ரெவரன்ஸ், தேவனுக்கு பயந்து நடக்கிற மனுஷன். ரெவரன்ஸ் சொல்லப்பட்டது. தேவனுடைய நாமத்துக்கு, தேவனுடைய காரியத்துக்கு, கர்த்தருடைய காரியங்களுக்கு பயந்து நடக்கிற மனுஷன் ஈசாக்கு. அதனாலதான் ஈசாக்கு பயபக்திக்குரிய தேவன் வசனம் சொல்லும். ஈசாக்கு தேவ காரியத்துல பயபக்தி உள்ள மனுஷன், துணிஞ்சு நடக்கிறவன் அல்ல. ஆனா இங்க வேதம் சொல்கிறது இயேசு கிறிஸ்து பகிரங்கமாய் வரும்போது இந்த பூமியை நியாயம் தீர்க்கிறார். ஏன் நியாயம் தீர்க்கிறார்னா அவபக்தியாய் நடந்தவர்கள். எப்படி நடந்தவர்களா? அவபக்தினா ஒண்ணுமே இல்ல, துணிஞ்சு நடக்கிறவர்கள். அவ்வளவுதான் விஷயம். அவர்கள் துணிவாய் நடப்பார். துணிஞ்சு எதையும் செய்வார். யோசிக்க மாட்டாங்க. துணிஞ்சு எதையும் செய்வாங்க. தேவ பக்தி இவங்களுக்கு இருக்காது. தேவ பக்தி இருக்கிறவங்க பயந்து இந்த காரியம் செய்வோமா வேண்டாமா, இதை பேசுவோமா வேண்டாமா, இதுல தலையிடுவோமா வேண்டாமா, இது தேவனுக்கு பிரியமா இல்லையா, இவன் தேவ பக்தி உள்ள மனுஷன். எந்த காரியமான மனுஷன் நீங்க லாபமே முக்கியம் போற மனுஷன் அழிந்து போவான். இது கர்த்தருக்கு பிரியமா இல்லையா, இது தேவன் பிரியப்படுவாரா போட மாட்டாரா? சொல்லுங்க. இதை தேவன் ஏற்றுக்கொள்வாரா ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? இவன் தேவ பக்தி உள்ள மனுஷன். அதனாலதான் வசனம் சொல்கிறது உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் நிதானமாய் நடக்கிறான் வசனம் சொல்றான். இதெல்லாம் உன்னோட சம்பந்தப்பட்டது. தேவனுக்கு பயந்து நடக்கிறவன் நிதானமாய் நடக்கிறான். நீதிமொழிகளை வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுறவன் நிதானமாய் நடக்கிறான். துரிதமாய் நடக்கிறவன் கால் தப்பி நடக்கிறான். சீக்கிரம் வாசிப்போமா? நிதானமாய் நடக்கிறவன் நம்ம கர்த்தருக்கு பயப்படுறது பாருங்க. நிதானமா நடக்காதவன் கர்த்தருக்கு பயப்படல. சொல்லுங்க அல்லேலூயா. நிதானமாய் நடக்கிறவன் தேவனுக்கு பயப்படுகிறான். செய்வோமா வேண்டாமா, பேசுவோமா வேண்டாமா, இதுல ஈடுபடுவோமா வேண்டாமா, இது தேவனுக்கு பிரியமா இல்லையா? சொல்லுங்க அல்லேலூயா. அத வாயிலிருந்து சீக்கிரம் வார்த்தை கூட வராது. தேவனுக்கு பயப்படுறது ஒரு அடையாளம் சொல்றார் ஆண்டவர். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். துரிதமாய் நடக்கிறான். வாசிங்க. தன் வழிகளிலே தாறுமாறானவனும் அவரை அலட்சியப்படுத்துகிறான். எப்போதுமே சொல்லுவேன், வர்றது வரணும் போறது ரெண்டா வண்டி வாங்கி தான் சாப்பிடும். சுவாசிகள் பேசுறது பார்ப்போம். வர்றது வரணும் துணிஞ்சு இறங்கும். முதல்ல விட்டுட்டு அப்புறம் திராசை பிடிக்கும் போது ரொம்ப சிரமமா இருக்கும். செய்கிற பாவத்தை முதல்ல எங்க ஆண்டவர் யாரை தடுத்தாரு? ஏவாளை தடுத்தாரா? பணம் வைக்கும் போது பணத்தை வைக்கும் போது ஏவாளை தடுத்தாரா? தடல. ஆனா தோட்டத்தை விட்டு துரத்திட்டு சுத்தின்னு வேலி அடிச்சான் ஆண்டவர். எல்லா இடத்திலும் மனுஷன் செய்கிற துணிஞ்சு செய்கிற பாவத்தை கையை முடிச்சா யாரையும் தடுக்கிறது இல்லை. ஆனால் அதுக்கு தீர்ப்பு உண்டு. அதுக்கு தராசில நிறுத்தி தீர்ப்பு. அது தேவத்துவம். சொல்லுங்க. ரொம்ப தெரிஞ்சவங்க சில துணிஞ்ச கேசுக்கார மன்னிப்பு எடுக்கிறோம் பாருங்க. ஆசாப்படமா இயேசுவே மன்னித்து விடுமா ஆண்டவரே. சொல்லுங்க. தண்டனையை தாண்டிதான் மன்னிப்பு. எச்சரிக்கையோட சொல்லுவேன். என்ன செய்ய? கர்த்தரை பரீட்சை பார்க்கிறான்.
கர்த்தரை பரீட்சை பார்க்கிறார். தெரியாமல் செய்வது தவறு, தெரிஞ்சு துணிஞ்சு பார்த்துக்கிறோம் பாஸ்டர், சரி போ. இது கர்த்தத்துவத்தை அசட்டப்படுகிறான், மன்னிச்சுவாருன்னு சொல்லி செய்யறான். அது பேர் மன்னிப்பாங்க. சொல்லுவாங்க அவர் இந்த பூமியை அடையாளப்படுத்தப்படுவார். கர்த்தருடைய நாமத்தை பரீட்சை பார்க்கிறதுக்குள்ள யாருக்கும் ஆண்டவர் உத்தரவு கொடுக்கிறது இல்லை. அறியவே இல்லாத போய் அழுது ஆண்டவர் அறியவே இல்லை, எனக்கு தெரியவே தெரியாது. அவர் மன்னிக்கிறது தெரிஞ்சு அதை செய்யணும், தெரிஞ்சு அவர் அதை தாண்டி வருது, தண்டனைகளை தாண்டி தான் மன்னிக்க. அது தேவத்துவம். சொல்லாமே சரி போகணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஜீவ வார்த்தைகளை வாசிக்கிறோம். என்னுடைய இந்த வார்த்தைகளை வாசிப்போம். தீர்க்க தரிசனத்தை ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறது, எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும், அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகள் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட தன்னுடைய பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். ஆண்டவருடைய பிள்ளைகள் தீர்க்கம் அப்படி எடுத்துக் கொள்ளப்படுகிறது வேற, திரும்பி வருகிறது வேற. எடுத்துக் கொள்ளப்படும்படி முதல்ல அவர் வருகிறார். அது ரகசியவர்களே, தன்னுடைய பரிசுத்தவான்கள் மனவாட்டி சபையை அவருடைய எக்கால சத்தம் கர்த்தர்கள் மறித்திருந்தா அவருக்கு கேட்கும். அவர்களும் சரி உயிரோடு நாமும் எதிர்கொண்டு போவோம். அது தேவன் தன்னுடைய மனவாட்டியை எடுத்துக்கொள்கிற அனுபவம், திரும்பி ஒரு அனுபவம் தான் இரண்டாம் பகிரங்கமான வருகை. ஆயிரமான பரிசுத்தவான்களோடு வருகிறார். சொல்லாமே இதுதான் சங்கீத புஸ்தகத்துல வாசிக்கிறோம். சங்கீத புஸ்தகம் எழுதப்பட்ட காலம் 1000 வருஷங்களுக்கு முன்பு. 99ஆம் சங்கீதமா எல்லாரும் திரும்ப பைபிள். ஏன் புதிய ஏற்பாட்டின் வருகையை ஆண்டவர் ஏன் எல்லா இடத்துலயும் சொல்லணும்? புதிய ஏற்பாட்டுல அந்த காலத்துக்கு பின்பு அவர் வரப்போகிறது ஏன் ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார்? மறுபடியும் வாசிக்க சங்கீத புஸ்தகம் 99 வசனத்தை 13 பைபிள திரும்ப சங்கீதம் 99:13 வாசிப்போம். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். சொல்லாமே அப்ப ஆண்டவருடைய இந்த பகிரங்கமான வருகை, இரண்டாம் வருகை. எதனாலதான் பிரதான தூதனுடைய சத்தம் கிழக்கில மேற்கில மின்னல் புறப்படுகிறது போல கூட்டி சேர்ப்பார். சொல்லுங்க, இரண்டாம் தடவை பரிசுத்தவான்களோடு அவர் வருகிறார். பூமியை நியாயம் தீர்க்க பகிரங்கமாய் வருகிறார். குத்தினவர்களும் அவரை நோக்கி பார்ப்பார்கள், அவரை குத்தினவர்களும் அவரை நோக்கி பார்ப்பார்கள். இந்த வசனத்தை மீண்டும் ஒரு தடவை வாசிப்போம். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்கும்படி வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். சொல்லுங்க. அவருடைய வருகை முழுவதும் சங்கீத புஸ்தகத்திலேயே சொல்லப்படும். கிறிஸ்துடைய வருகை ஆண்டவர் சங்கீத புஸ்தகத்தில் சொல்ல வேண்டிய காரணம் என்ன? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு அது தெரிந்திருக்கணும். பாருங்க, சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு தெரிந்திருக்கணும். அவர்களும் ஆண்டவருடைய இந்த பகிரங்க வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட்டு வருவார்கள். சொல்லுங்க, அவர்களும் வருவார்கள். அது ஒரு மகிழ்ச்சியும் தான். வெளிப்படுத்தின விசேஷத்திலும் வாசிக்கிறோம். இதோ அவர் வருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இந்த நாட்கள் ஆண்டவருடைய வருகையின் அடையாளங்கள் நிறைவேறி வருகிறார். மிக முக்கியமான குறிப்பு ஆண்டவர் சொல்லும் போது 4 இடங்கள்ல அதை கடந்த அடுத்த வாரத்துல நாம் சிந்திப்போம். ஆண்டவர் நம்மிடத்துல சொல்லுங்க, இந்த மார்க்கு சுவிசேஷம் 13 வாசிக்கும் போது தொடர்ந்து சொல்லுகிறார் 4 இடத்துல விழித்திருங்கள். சொல்லுங்க, விழித்திருங்கள். அதைத்தான் இன்னைக்கு நான் ஆராய்ந்தறிந்தேன். என்ன அர்த்தத்துல தேவனுக்கு சொல்லுகிறார் அது மட்டும் முடிச்சு. விழித்திருக்கள்னா என்ன அர்த்தம்? அடுத்த வாரம் தான் ரொம்ப ஆழமாக சிந்திக்கணும். விழித்திருக்கள்னா என்ன அர்த்தம்? சொல்லுங்க. ஆர்எல் கிளார்க் என்கிற தேவனுடைய மனுஷன் மூல பாஷையிலிருந்து தொகுத்து சொல்றார். வாட்ச்ஃபுல் அண்ட் ஃபெய்த்ஃபுல். விழித்திருங்கிற வார்த்தையை வாட்ச்ஃபுல் அண்ட் ஃபெய்த்ஃபுல். உங்க வீட்டை யார் ஒருத்தர் கவனமாக இருக்கிறாரோ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி கவனத்தோடு வாட்ச்ஃபுல் அண்ட் ஃபெய்த்ஃபுல், உண்மையுள்ளவர்களும் அந்த வாட்ச்ஃபுல் அப்படிங்கிற வார்த்தை என்ன சொல்றது? எச்சரிக்கையோடு காத்துக் கொள்வது. இதுதான் அங்க விழித்திருக்குன்னு சொல்லப்படுது. எச்சரிக்கையோடு உன்னை காத்துக் கொள்கிற மனுஷனும் உண்மையுள்ள மனுஷனுமா இருக்கிறது ஆண்டவர் சொல்கிறார். அதைத்தான் எல்லா இடத்துலயும் சொல்றார். ஜெபத்துல விழித்திருங்கள், விசுவாசத்துல விழித்திருங்கள், தெளிந்த புத்தியுள்ள. இந்த வார்த்தை மறுபடியும் வருது. தூக்கத்திலிருந்து விழித்திருக்கிறது வேற என்று பாருங்க. சொல்லாமே இந்த சத்தியம் மிக முக்கியமானது.
நாம் கர்த்தருடைய காரியத்தில் அசதியாக இருந்தோமானால், தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்கள் அசதியாக இருப்போமானால், நாம் ஆண்டவருடைய வருகையில் கைவிடப்பட்டவர்களாய் மாறும். ஆவிக்குரிய காரியத்தில் விழிப்புள்ளவர்களாய் இருக்கிற மட்டும்தான் பாக்கிய வாங்க வேண்டும். வாசிக்கிறோம் கர்த்தருடைய வார்த்தைக்கு சில வசனங்களை மட்டும் வாசிப்போம். மார்க்கு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 36ஆம் வார்த்தையா வாசிப்போம் பார்ப்போம். நீங்கள் நிலையான வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறது எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார். விழித்திருங்கள் 4 தடவைக்கு அதிகமாக தம்முடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார். இது தூங்கி முடிக்கிறத சொல்லல. நினைந்து பாருங்க, முடிச்சிருவோம். சொல்லுங்க, நம்முடைய உங்க வீட்டுல அல்லது உங்க கையில ஒரு வைரக்கல்ல ஒரு கொடுத்திருக்கிறார் வைத்துக் கொள்வோம். ஒரு 10 கோடி பேர் ஒரு வைரக்கல், அதை நீங்கள் எப்படி வைத்திருப்பீர்கள்? உங்க கையில ஒரு 10 கோடி பெருமானம் உள்ள வைரக்கல் சொல்லுங்க, கொடுத்துட்டு ஒரு 3 வருஷம் பத்திரமா வச்சிருப்பா. நான் வந்து பார்த்துட்டு நீ எப்படி பத்திரப்படுத்துறதுக்கு தகுந்த மாதிரி நான் உனக்கு வெகுமானம் தருவேன் என்று ஒருவர் சொன்னா நாம் இதை எப்படி பத்திரப்படுத்துவோம்? சொல்லுங்க, 10 கோடி ரூபாய் பெருமானம் போடக்கூடிய அந்த வைரக்கல்லை நீ பத்திரமா வச்சு 3 வருஷம் கழிச்சு வரேன், நீ எப்படி வச்சிருக்கியோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் உனக்கு சன்மானம் கொடுப்பேன், பிறகு வாங்கி கொடுத்துச்சுன்னா நம்ம எப்படி இருப்போம்? சொல்லுங்க, இரவும் போதும் அதுல சிந்தையாக இருக்கும். அடிக்கடி வந்து வச்ச இடத்த பாப்போம், இருக்குதா, பத்திரமா இருக்கா? சொல்லுமாமே, வீட்டை விட்டு போனா கூட அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள் வைத்திருப்போம். ஒருத்தருக்கு அது தெரியக்கூடாதுன்னு நினைப்போம். எந்தெந்த விதத்தில் அதை பாதுகாக்க முடியுமோ அந்தந்த விதத்தில் அதை பாதுகாத்துக் கொண்டிருப்போம். அதுக்கு மேல சிந்தையாக இருப்போம். அதான் முக்கியம். அது பத்திரமா இருக்கா, பத்திரமா இருக்கான்னு சொல்லி அதை குறித்து வாட்ச்ஃபுல்னஸ், அதான் சொல்றேன், வாட்ச்ஃபுல், கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. அதை ஆண்டவர்கள் சொல்லும் போது ஆவிக்குரிய வாழ்க்கையை கண்காணித்துக் கொள்ளதான் சொல்றாங்க. வாட்ச்ஃபுல் அண்ட் ஃபெய்த்ஃபுல். விழித்திருங்கிற வார்த்தைக்கு கண்ணை திறந்து இருக்கிறது சொல்லல, அதை குறித்து கருத்தா இருப்பது. சத்தமா சொல்லுவாங்க. ஆண்டவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய தோட்டத்தை வேலி அடைக்கிறார். தன்னுடைய தோட்டத்தை வேலி அடைக்கிறார். ஏவாள் தன்னை காத்துக் கொள்ளாதபடினாலே பிசாசுக்கு அடிமையாய் போனார். ஆதாமுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. ஏன் ஆதாம் ஏவாள் பிரிந்திருந்தாங்கன்னு ஒரு பாஸ்டர் கேட்டார். தெரியல, சத்தமா சொல்லுங்க. ஆதாம் ஏவாள் பிரிக்காத, 2 பேரும் கை மூத்து 2 பேரும் இணையாததா இருக்கு சொன்னார். எப்படி ஆதாம் எந்த சூழ்நிலையில் பிரிந்திருந்தான்னு தெரியல. அவன் இல்லாத நேரம் தான் சாஸ்வர் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாராம். சொல்லுங்க, போகும் சாசி, உனக்கு எனக்கு எங்களுக்கு என்ன இருக்கு? ஆண்டவராச்சு நாங்களாச்சு, அவர் சொன்னது நாங்க கேட்டு நடக்கிறோம். உனக்கு எங்களுக்கு என்ன? போ, பேன்னு இறக்க முடியல. நைஸா உள்ள வந்து கேட்குது, சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுங்க. வசனத்தை கவனித்து இதுதான் போட்டு வாங்குறது. போட்டு வாங்க. நல்லா இருக்கிற குடும்பம் ஏன் கெடுது? பொருளாதார தோன்று போது வேலை. நல்லா இருக்கிற குடும்பம் ஏன் கெட்டு போகுது? கணவன் மனைவி இடையே கேடு வருது. இன்னொருத்தையும் உள்ள புகழ 2 பேரும் சரியில்லை. ஆதாம் இல்லாத நேரம் தான் சாஸ்திரம் தெரிஞ்சு வருது. அதனாலதான் தேவன் சொன்ன, நீ பிரித்திருக்காது, கணவன் மனைவி பிரித்திருக்காது, கூடி வாழ்கள் சொல்லுங்க. உன்னை தூண்டி விடாதபடிக்கு கூடி வாழ்கள். சாத்தான் உன்னை தூண்டி விடாதபடிக்கு, சத்தமா சொல்லுங்க, சாத்தான் உன்னை தூண்டி விடாதபடிக்கு கூடி வாழுங்கள். கர்த்தருடைய வேதம் தமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அப்ப ஆதாம் இல்லாத நேரம் சாஸ்திரம் தெரியுது. வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. நீங்க சாப்பிட்டா ஆண்டவர் மாதிரி மாறிடுவீங்க, அது உங்களுக்கு தெரியல. அதை மறைச்சுதான் இதை சாப்பிடக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்றாங்க. தேவாலய உள்ளம் அப்படி படிச்சு வருது. இப்ப சாப்பிட்டா நம்ம கடவுள் மாதிரி மாறிடும் பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவருக்கு தெரிந்தது தேவ மகிமை இல்லை, சரீரத்தில் இருக்கிற அவமானம் தான் தெரிஞ்சு. கண்கள் திறக்கப்பட்ட உடனே தேவன் போல அவருக்கு தெரியல, தன் சரீரத்தின் அவமானம் தான் தெரிந்தது. ஓடி போய் மரத்துல மரத்தின் இலையை ஒழித்துக் கொண்டு வேளாண் சொல்கிறது, அந்த தோட்டத்தை காத்துக் கொள்ளாமல் இருந்தா தன் மனைவி ஆதாம் காத்துக் கொள்ளல. புருஷனை கேட்டுட்டு செய்யணுங்கிற புத்தி ஏதாவது இல்லை. என்ன பாசம் இவ்வளவு கடினமா பேய்தான் கொடுக்குது பழத்தை. இந்த பழத்தை சாப்பிட்டு தேவை மாதிரி ஆகிடும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, வீட்டுக்காரர் ஏதாவது போயிருப்பாங்க, வந்துருவாங்க. ஒரு வார்த்தை அவர்கிட்ட கேட்கிறது, சொல்லுங்க என்ன தப்பா இருக்கு, ஒரு வார்த்தை அவரை கேட்கிறது. கேட்க செஞ்சு விளையாட்டு கதை இல்லை, அவசரம். சில பேர் அவசரப்பட்டு கேட்டு போயிடுவாங்க. அவசரப்பட்டு கேட்டவர் ரொம்ப பேர் உண்டு. அந்த வீட்டுக்கு அந்த ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன், இப்படி பேய் சொல்லி சாப்பிடுமா கேட்கும். கேட்குது சொல்லுங்க. ஆமே முழுங்கிடுச்சு. முழுங்கின பாதியில மிச்சம் வச்சிருக்கு.
ஏன்னா எப்பவுமே கூட்டுக்கிறாங்க ரெண்டும் கெட்டது தான் விரும்பும். ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டாலும் இன்னொருத்தன் கூட்டு எடுத்துருவான். சபையிலேயே நடக்கும். ஒருத்தன் சபைக்கு கேடுன்னு வச்சுக்கிறேன், தானே மட்டும் போக மாட்டேன், கொஞ்சம் பேர் எடுத்துருவான். அவன் செஞ்ச பாவத்தினால போனா கூட அவன் 10 பேர் எடுத்து தான் போவான். அதுதான் சத்தியம். ஏவாள் தின்னுட்டு பாதி ரெடியா வச்சிருக்கு. அதான் வர்றான், என்னது இப்படி பண்ணிட்டேன் பைத்தியாரி சொல்லுங்க. ஆமே, இப்படி மீறுதல் செய்யலாமா, பாவம் செய்யலாமா, சாகவே சாவாயின்னு எச்சரித்தாரு கர்த்தர். இப்படி நம்ம செய்யலாமா, இப்படி மீறுதல் செஞ்சு அசிங்கமா இப்படி பண்ணிட்டியே சொல்லுங்க. ஆமே, இப்படி ஒரு கேடான காரியத்தை செஞ்சுட்டியே நம்ம கடிந்து உண்டானா சீக்கிரம் சொல்ல முடிச்சிருக்க சத்தமா சொல்லுங்க. என்ன ஒரு 2 பேரும் ஒருவர் தான். இந்த துணையை கொடுத்த கர்த்தரை பற்றி அவனுக்கு அறிவில்லை. கெட்டு போறதுக்கு தண்டனைக்கு தான் காரணம். ஏவாள் பாதியை கொடுக்கும் போது கொஞ்ச நேரம் இரு, வழக்கம் போல ஆண்டவர் வருவார், பகலை குளிச்சாம அவனை ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் சொல்லுங்க. வேடிக்கை கதைங்க. மனுஷன் கெட்டு அடிக்கிறதுக்கு தான் படி. தேவனை தள்ளிட்டு ஒரு மனுஷன் எதை தொடங்குறானோ அதனுடைய முடிவு பரிதாபம் தான். ஏவாளுடைய வாழ்க்கை, ஆதாமுடைய வாழ்க்கை பரிதாபப்பட்டு ரோட்டில் அழைத்து கொண்டிருந்தார். கர்த்தர் வேடி அடைச்சார். 2 கூட்டுகளை விரட்டு, எதனையோட நீ பிள்ளை பெறுவார். ஆதாமுக்கு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு ரத்தம் தான் நெத்தியில தான் விழுகும், அப்படியே வேர்வை விழுகும். உழுதுக்கு விதைச்சினா அது முள்ளுதான் வரும், கருக்கா தான் வரும், பதறா தான் வரும். தோட்டத்தினுடைய அருமை உனக்கு தெரியும் சொன்னாமே. தோட்டத்துக்குள்ள இருந்த பாதுகாப்பு, தோட்டத்துக்குள்ள இருந்த மகிமை, தோட்டத்துக்குள்ள இருந்த கடவுளுடைய கிருபை உனக்கு வெளியே அலையும் போது உனக்கு தெரியும். வேதம் சொல்கிறது, இந்த பாவியான மனுஷன் கையை நீட்டி அந்த பழத்தை பறித்து தின்று, ஜீவ விருட்சத்தை தின்று, என்றென்றைக்கு உன் உயிரோட பாவியாவே அலையாதபடி கர்த்தர் தோட்டத்தை விட்டு விரட்டினார். பாவியான மனுஷன் செத்து போட்டோம், பாவியாவே காம்புறம் அலைய மாட்டான். தோட்டத்தை சுத்திலும் வேலி அடைத்து சுடரடி பட்டயத்தை கொடுத்துட்டு ஆதாம் ஏவாளை துரத்தி விட்டான். தேவனாகிய கர்த்தர் தோட்டத்தை விட்டு தேவனாகிய கர்த்தர் தோட்டத்தை விட்டு இது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, ஆண்டோடைய கதையா நிக்காதீங்க. உங்க வாழ்க்கையை நீங்க விழிப்போடு காத்துக் கொள்ளலைன்னா, வாலிப பிள்ளைகள் எத்தனை பேர் கேட்டு போய் ஒரு பாஸ்டருடைய பிள்ளை படித்து விடுகிறேன், நல்ல அழகான பிள்ளை. அவர் சின்ன இந்துல இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்த மனுஷன் பாஸ்டர், வைராக்கியமா ஊழியம் செய்யற பாஸ்டர், வைராக்கியத்தோடு ஆண்டவருக்கு ஊழியம் செய்யற பாஸ்டர். அப்படி ஒரே ஒரு மகன், நல்ல பார்க்க அழகா, சினிமா நடிகை மாதிரி அழகான பிள்ளை. +2 படிச்சுட்டு காலேஜ் போயிடுச்சு. முதல் வருஷம், 1 வருஷம் தான். அங்க குரங்கு மாதிரி ஒரு பயணம் பிடிச்சிருச்சு. பேய் பிடிக்கும், எச்சரிக்கையா வேணும். அதான் சமீபத்தில் ஒரு வீட்டுக்கு போகும்போது சொன்னேன், மனைவி 22 பேர் லெவல் கொடுத்துருக்கேன். எத்தனை பேர் நான் சொன்னேன், தவாலப்புறம் கொண்டு வந்தீங்கன்னா அந்த வாலிப பிள்ளைகளுக்கு நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பாடம் நடத்திட்டேன். நம்ம கட்ட போறவர் எப்படி ஏற்பட்டவரும் தெரிஞ்சு தவால் கிழிச்சு போட்டாங்க. உங்களுக்கு திருமணம் முடிந்து 26வது வருஷம் வருது. 20 வயசுல 19 வயசுல நல்ல அழகா தான், நல்ல கலரா அழகா இருந்துச்சு. பொண்ணு அழகா தான். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? உங்களுடைய எச்சரிக்கை சொல்றேன். பொண்ணு பார்க்க நல்லா இருந்துச்சுன்னா லெட்டர் கொடுத்துருவாங்க. சொல்லுங்க, கேரளா, தமிழ்நாடு, என்னதான் நீ என்னப்பா செஞ்சு? எங்க அப்பா என்னை படிக்க அனுப்பியிருக்காரு, நம்ம படிச்சு முடிச்சுட்டு நான் பத்திரமா வீட்டுக்கு போய் சேரணும். எங்க அப்பா ஜெபம் பண்ணி எனக்கு ஒரு ஏற்ற துணையை எங்க அப்பா சொல்லுவார், அதுதான் நான் ஏற்றுக்கொள்வேன். சொல்லிட்டு நடக்குது. பழைய கால பொண்ணு பாஸ்டர், இப்படி இருந்தா வேலைக்காக, இப்படி இருந்தால்தான் வேலைக்காக தேவன் பிரியப்படுவார். சொல்லுங்க, நீங்கள் உங்களை காத்துக்கொள்ளணும், உங்களுக்கு வேலை போடணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது. அது சில வருடங்கள் இருக்கும். ஒரு போன் இருந்துச்சு, வீட்டுக்கு ஒரு போன், நான் இல்லாத சமயம் ஒரு போன், ஏதோ ஒரு யாரும் ஒருத்தன் சம்பந்தம் இல்லாம செல்லமே நம்பர் காலாண்டர்ல பார்த்தா சிஸ்டர் நம்பர். உங்களுக்கும் ஒரு அதுக்காக தான் எச்சரிக்கை சொல்றேன். நான் இல்லாத நேரமா பார்த்து போன் பண்றது, செல்லமே என்னமோ பேசுறேன், யாரும் இருக்கு அப்படின்னு ஒரு நாள் உடனே இந்த மாதிரி யாரோ ஒருத்தன் பேசுறேன் அப்படின்னு சொல்லிடணும் புருஷன். அதுதான் சொல்றேன். எவனாவது ஒரு திட்டு பையன் ஒருத்தன் உட்கார்ந்து இருக்குன்னே ஆள் இருக்கான், நம்பர் வாங்கிட்டேன். இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கும். சரி, நமக்கு தான் தெரியும் அந்த நம்பர் என்கிட்ட முதல்ல அப்படின்னு நம்பர் கொடுத்து ஆரம்பிச்சான். நான் முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடி வாங்கிட்டியா, பழக்கம் இருக்கா? போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு லத்திக்கம்பு அடி வாங்கணும் பழக்கம் இருக்கா இல்லையா அப்படின்னு இன்னைக்கோட இல்ல. இதுக்குதான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. நல்ல தண்ணியை ஊத்தி பாதத்துல லத்தி கம்பளை வச்சு வெளு வெளுன்னு வெளுத்தான். போலீஸார் தான் தான் கொண்டாடி கஞ்சி ஊத்தி ஒரு வீட்டை கட்டி ஃபேனை போட்டு காம்பவுண்ட் எடுத்து பிள்ளைகளை படிக்க வச்சு, அதுக்கே ஒரு நல்ல மனுஷனுக்கு நேரம் கிடையாது. என்ன பண்ணுங்க, ஒரு நல்ல மனுஷனுக்கு தான் மனைவி சேரி வாங்கி சோறு போட்டது, வீடை கட்டி கை கட்டி சேர்த்து வண்டி வாங்கி அந்த மனைவி பிள்ளைகளை காப்பாத்துறதுக்கு நல்ல மனுஷனுக்கு நேரம். இந்த ஊதாரிகள் என்ன செய்யுது, எங்கேயாவது ஒரு நம்பரை வாங்கி பார்க்க பொண்ணு கொஞ்சம் அழகா இருந்துச்சுன்னா செல்லமே கேக்குதா, இத மனைவிகள் உடனே சொல்லிடணும். சொல்லாததுனாலதான் நல்லா பேசுறாங்க.
இப்ப அழகா இருக்கு, செல்லமே அன்பா கூப்பிடுறாங்க. கல்ல அப்படிதான் கூப்பிடுறாங்க. கல்ல எப்பவுமே ரொம்ப அன்பா தான் கூப்பிடுறான். ஏன்னா அவனுக்கு வீட்டு பொறுப்பா இருக்கு. ஓசியில வந்து சாப்பிட்டு போற மாதிரி அது. கல்லுக்கு என்ன பொறுப்பு இருக்கு? திருடனுக்கு. புருஷனுக்கு தான் சுமை. புருஷனுக்கு தான் ஐயோ மனைவியை காப்பாற்றணும், பிள்ளையை காப்பாற்றணும், வீட்டு வரி கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், பிள்ளைங்க ஏற்படுத்தி என்ன செய்யறது, எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கிறது. புருஷனுக்கு தூக்கம் வராது, அவன் தான் அழுதுட்டு இருப்பான். வீட்டிலே புருஷன் தான் சுமையை சுமந்து கொண்டு இருக்கிறான். இந்த ஊதாரிக்கு என்ன ஏன் சொன்ன, நீங்க பெண்களும் சரி, அவனுக்கு ஏதாவது என்னத்தை சொல்லுங்க, அழகா பேசுறான், இனிப்பா பேசுறான், அன்பா பேசுறான். திருட அப்படித்தானே பேசுறான், ஊதாரி அப்படித்தானே பேசுறான். சொல்லுதாமே ஏன் சொன்ன வேதம் சொல்கிறது, நீ விழிப்பான் காத்துக்கொள்ள இழந்து போவாய். அதனாலதான் வேதம் சொல்லு, விழித்திருங்கள். விழித்திருங்களுடைய வார்த்தையுடைய அர்த்தம் என்ன? வாட்ச்ஃபுல்னஸ் அண்ட் ஆல்சோ ஃபெய்த்ஃபுல்னஸ். ஏன் சொல்லத்தான் சொல்றாரு, கண்ணை திறந்துட்டு இப்படி பாக்குறது சொல்லல, விழித்திருங்கள். சொல்லுதாமே உன் குடும்பத்தை காப்பாற்ற விழித்திரு, உன் எதிர்கால வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள விழித்திரு, உனக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை காத்துக்கொள்ள விழித்திரு, விழிப்பாயிரு. நீ விழிப்பா இல்லைன்னா you will lose your blessings. உனக்கு கடவுள் வச்சிருக்கிற திட்டத்தை இழந்து தோட்டத்தை விட்டு அலைகிற மனுஷனை போல மாறிடுவேன். உன்னை காத்துக்கொள்ள ஏவாள் அதைத்தான் தன்னை காத்துக்கொள்ள விழிப்பா இல்ல, உண்மையாவும் இல்ல, விழிப்பாவும் இல்ல. ஏவாள் செய்தது அதுதான் ஆண்டவர் சொன்ன, விழித்திரு விழித்திரு விழித்திரு. விழிப்போடு இரு, உன் பிள்ளைகள் மேல, குடும்பத்துக்கு மேல, ஆவிக்குரிய ஜீவியத்தின் மேல. சொல்லாமே உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தின் மேல விழிப்போடு இல்லைன்னா you will lose that. நீ அதை இழந்து போயிடுவேன். தோட்டத்தை விட்டு விரட்டிட்டு சுடரை கொண்டே இந்த கைகள் விட்டுட்டு ஒருபோதும் எனக்கு பங்கு இல்லைன்னு ஆண்டவர் தோட்டத்தை விட்டு விரட்டார். ஆண்டவர் ஆதாம் ஏவாளை ஏன் விழிப்பு இல்லை, விழித்துக் கொள்ளல. விழித்துக் கொள்ளாதவர்கள் கர்த்தருடைய நன்மைகளை இழந்து போவார்கள். அதுதான் சொல்லுங்க. அடுத்த வாரத்தில் சிந்திப்போம். அது ஆழமாய் வேதம் சொல்லுகிறது, விழிப்போடு இருங்கள், உண்மையுள்ளவர்களாக இருங்கள். கர்த்தருடைய மகிமையை நாம் பிரவேசிப்போம். எழுந்து நிற்போம். நன்றி ஆண்டவர், எல்லாரும் சொல்றோம். மகிமையின் ராஜா மகிமையோடு ஆசை மகிழ்வனவர் ஆசை
ஆண்டவரே